பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்துல நம்ம அமைச்சருங்க எல்லாம் தூங்க மாட்டாங்க. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சி காலத்துல திமுக அமைச்சருங்கால அவங்க முதலமைச்சரே தூங்க மாட்டேன்றாரு நிம்மதியா. இது நான் சொல்லல, மேடைக்கு மேடை அவரே சொல்றாரு. இந்த அப்ரண்டிஸ்ங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் காமெடியில வர்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இப்படி டார்ச்சருங்கன்னு தெரிஞ்சும் இத்தனை வீணா போன அமைச்சருங்களை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புறேன். நிறைய வருஷம் கழிச்சு ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, டேய் நான் கல்யாணமே பண்ணல, சிங்கிளாவே இருந்துட்ட, தனியாவே வாழ்ற, நீ எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, எனக்கு 4 பசங்க இருக்காங்கன்னு. ஒருத்தன் இன்ஜினியரு, ஒருத்தன் அக்கௌண்டன்ட், ஒருத்தன் மேனேஜரு, கடைசி பையன் திருடன்னு சொன்னாரு. ஷாக்கான நண்பர், ஏடா மத்த பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போறாங்க, இந்த திருட்டு பையனை ஏன் வீட்டுல வச்சிருக்க, துரத்த வேண்டியது தானேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு, என்னடா பண்றது, 3 பசங்க படிச்சு வேலைக்கு போனாலும் இந்த திருட்டு பையன் சம்பாதியத்துலதான் குடும்பம் ஓடுதுன்னு. அதே நிலைமைதான் இன்னைக்கு திமுக கம்பெனிக்கு. இப்படி சில திருட்டு பசங்களை நம்பி அமைச்சரா வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை ஓட்டுறாங்க. இந்த தொகுதியிலையும் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சரா இருக்காரு. உங்க எம்எல்ஏ மகேஷ் பொய்யாமொழி பத்தி நான் என்னன்னு சொல்றது? நீங்க எல்லாம் நம்பி ஓட்டு போட்டீங்க. இந்த தொகுதிக்காக வேலை பார்ப்பாருன்னு நினைச்சு ஓட்டு போட்டீங்க. ஆனா என்ன செய்யறது பாவம், அவர் முழு நேரம் உதயநிதி வீட்டுல வாட்ச்மேன் வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. உதயநிதி ஹீரோயினை தூக்கிட்டு போனாலும் சரி, நான் சொல்றது சினிமா ஷூட்டிங்ல, அங்கேயும் கூடவே போறாரு உங்க எம்எல்ஏ மகேஷ். பிரச்சாரத்துல செங்கலை தூக்கிட்டு போனாலும் கூடவே போறாரு உங்க எம்எல்ஏ மகேஷ். அவரெல்லாம் தொகுதியை எப்படி பார்க்க முடியும், தொகுதி மக்களை எப்படி பார்க்க முடியும்? அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. அவரோட சொந்த துறையை பார்க்கறதுக்கே அவருக்கு துப்பில்ல, இதுல உதயநிதி துறைக்கு வேற இவர் பினாமியா. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் ஒரு அமைச்சரா +2 எக்ஸாம்ஸ் கூட குறிப்பிட்ட டேட்ல நடத்த முடியல. +2 எக்ஸாம்ஸ் கூட சொன்ன டேட்ல நடத்த முடியாத ஒரு அமைச்சர் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு திமுக. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பசங்க ஃபெயில் ஆகி 2வது முறை படிச்சு 2 வருஷம் +2 படிச்சது நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸாமே வைக்காம 1.5 வருஷமா +2 படிக்கிற மாணவர்களை இப்பதான் முதல் தடவையா இந்த திமுக ஆட்சி காலத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி எதுக்குமே உதவாதவங்க, எந்த திறமையும் இல்லாதவங்க ஏன் அமைச்சரா இருக்காங்க? ஏன் மகேஷ் எம்எல்ஏ ஆகி அமைச்சராக முடிஞ்சது? ஏன்னா திமுகக்கு திருச்சியில அடையாளமே நேரு தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சியில பெரிய ஆளு நேரு. அவர் வேற மத்தவங்க மாதிரி கண்டுபிடி சொம்ப தூக்கிட்டு ஓடுறவர் இல்ல. நாளைக்கு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும்னா அவர் இடைஞ்சலா வந்து நின்னா எப்படி? அதுக்காக அவருக்கு எதிராக இந்த ஒண்ணுக்கு ஆகாத மகேஷ் பொய்யாமொழிய வளர்க்கறாங்க. இப்படி சொந்த கட்சிக்காரனுக்கு எதிரா இன்னொரு கட்சிக்காரனை வளர்க்கறது தான் திராவிட மாடல், திமுகவோட திராவிட மாடல். இவங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்லி பேசுறது? இவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி திருடன், அவன் கெட்டவன், திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம், ஜெயில போட்டுடுவோம், புழல்ல போட்டுடுவோம்னு சொன்னாரு. அதானே செஞ்சாரு. உண்மையை பேசணும்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காருன்னா இந்த வாக்குறுதி மட்டும்தான். ஆனா நம்ம பார்த்தா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும் போது லபோதிபோன்னு கத்துறாரு ஸ்டாலின்.
பொறுப்பே வந்துடுச்சு. ஆனா இப்ப சைலண்டா இருக்காரு. சீண்டை பார்க்காத, நோண்டி பார்க்காத வீடியோல உள்ள ஸ்டாலின். ஏன்? ஒருவேளை கலெக்ஷன் அதிகம் வந்தாதான் சவுண்ட் அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பயந்து இருப்பாரு, பயந்து நடுங்கி இருப்பாரு. ஒரு வாட்டி சீண்டி பார்க்காத, நோண்டி பார்க்காதன்னு வீடியோ விட்டதுக்கே 5 அமைச்சர் வீட்டுல ரைடு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இதுக்கு மேல வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது ஸ்டாலின் ஹெலிகாப்டர்ல போற மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காட்டினாரு. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடி சென்னைக்கு வரும்போது இதே ஸ்டாலின், யாரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின், சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா கைய கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இதுல ஹைலைட், மோடிய ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணும் போது வெள்ள கூட புடிச்சுக்கிட்டு நின்னாரு. அது பார்த்த உடனே எனக்கு 23ஆம் புலிகேசி படம் காமெடி தான் ஞாபகம் வந்தது. எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது சமாதானம் பேசுறதுக்கு வடிவேலு வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே வருவாரு. அதே மாதிரி இருந்தது. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல, உண்மை. இதெல்லாம் நியூஸ்ல வந்தது. நீங்க எல்லாம் போய் இப்ப கூட யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாம் பாருங்க. இந்த காட்சி நீங்க பார்க்கலாம். நீங்க எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை பார்த்திருக்கீங்களா? வெள்ளை கொடை பார்த்திருக்கீங்களா? கொடைன்னு போய் கேட்டீங்கன்னா கருப்பு கலர்ல கொடை கொடுப்பாங்க. நீங்க ஏதாவது ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா சிவப்பு, நீலம்னு கொடுப்பாங்க. வெள்ளை கலர்ல கொடை எங்கேயுமே பார்க்க முடியாது. வெள்ளக்கொடி காமிச்சா அசிங்கம், அதனால சமாதானத்துக்கு வெள்ளக்கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னவரெல்லாம் சர்வாதிகாரின்னு பேசிக்கிறார். ஹிந்தி எதிர்ப்பு என்ற ஒரு விஷயத்தை கையில வச்சு வளர்ந்த கட்சி தான் இந்த திமுக. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாத போடான்னு லோலான்னு கத்துனவங்க எல்லாம் ஹிந்தி தெரியும் வாடா, கேலோ இந்தியா, கேலோ இந்தியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு வீரர்களா? டெல்லிக்கு ஸ்டாலின் போகும்போது அவருக்கு முன்னாடி ஹிந்தியில ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்தாரு. ஏன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அங்கேயே ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஸ்டாலினுக்கு அது தமிழா, ஹிந்தியா, இங்கிலீஷான வித்தியாசமே அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் முதல்வரா? முதலமைச்சர்கள் மாநாட்டுல தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேச விடல, கேள்வி கேட்க முடியலன்னு எங்க அம்மா புரட்சி தலைவி வெளியில வந்தாங்க மாநாட்டுல இருந்து. அவங்க உண்மையான தலைவர்கள். எப்ப பார்த்தாலும் பல்லு காமிச்சுக்கிட்டு, குனிஞ்சு நின்னு, கொம்புடு போட்டு தர்மம் பண்ணுங்க சாமின்னு நிதி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் புருடா தலைவர், புருடா முதல்வர். நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மோடி எப்ப வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுங்க, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க, காவேரி தண்ணி கொண்டு வாங்கன்னு ஸ்டாலின் கேட்கவே மாட்டாரு. சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்ற மாதிரி பணம் கொடு, காசு கொடு, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனை முறை காசு கேட்கறாங்கல்ல, வாங்குற காசுல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம வாங்கின கடன் வெறும் 3 லட்சம் கோடி. வெறும் 3 லட்சம் கோடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல. நம்ம ஒன்னும் சும்மா வாங்கல. சென்னையில தானே புயல் வந்தது, 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, வரலாறு காணாத மழை. 2016ல வார்தா புயல் வந்தது, 1 லட்சம் மரம் ஒரே நாள் சாஞ்சிடுச்சு. டெல்டா மாவட்டங்கள்ல கஜா புயல் வந்தது, ஒட்டுமொத்த விவசாய பூமியும் தொடச்சிட்டு போயிடுச்சு. கன்னியாகுமரியில ஒக்கி புயல் வந்தது, வரலாறு காணாத வறட்சி வந்தது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. கொடிய கொரோனாவே வந்தது. ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் வந்ததா? அதிமுக ஆட்சி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த திட்டங்கள் ஏதாவது நிப்பாட்டினாங்களா? உங்க சலுகைகளை நிப்பாட்டினாங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டோம். ஆனா இந்த திமுக ஆட்சிக்கு இன்னும் 3 வருஷம் கூட ஆகல, 2.5 வருஷம் தான் ஆச்சு.
இதுல 4 லட்சம் கோடி, வெறும் 2 வருஷத்துல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடனா. உங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்காக புதுசா ஏதாவது திட்டங்கள் வந்ததா? விலைவாசி குறைஞ்சதா? நம்ம கொடுத்துட்டு இருந்த தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. நம்ம கொடுத்துட்டு இருந்த நல்ல திட்டங்கள் நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு எந்த புது திட்டங்களும் வரல. அப்போ யாருக்காக இத்தனை லட்சம் கோடி அவங்க கடன் வாங்குறாங்க? அதை செய்யறோம் இதைய செய்யறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க. பதிலுக்கு என்ன செஞ்சாங்க? பால் லிட்டருக்கு 6 ரூபாய் ஏத்திட்டாங்க. யூனிட்டுக்கு இபி பில்ல யூனிட் கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏத்திருக்காங்க. இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த திருட்டு திமுக அரசாங்கம் இன்னொரு தில்லுமுள்ளு வேலை பார்க்குது இபில. நீங்க எல்லாம் கவனிக்கணும். இபி ரீடிங் எடுக்கிறதுக்கு குறிப்பா ஒரு டேட் வச்சிருப்பாங்க. 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து ரீடிங் எடுப்பாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இபி எல்லாம் இத்தனை யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, அத்தனை யூனிட் தாண்டினா இன்னொரு ரேட்டு. 500 யூனிட் வரைக்கும் நீங்க ஒரு பேமெண்ட் கட்டுவீங்க. 501 இருந்தாலும் வேற ரேட்டு மொத்தத்துக்கும் கட்டுவீங்க. இது உங்களுக்கு தெரியும். 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து ரீடிங் எடுத்தா பரவாயில்ல. அவங்க வசதிக்கு அவங்க 12ஆம் தேதி 13ஆம் தேதின்னு வந்து எடுப்பாங்க. அந்த 2-3 நாள்ல ஒரு 10 யூனிட் அதிகமா ஓடுனா, அது 502 503 மாறினா நம்ம மொத்தத்துக்கும் அதிக ரேட்டு கட்டுறோம். இது திட்டமிட்ட ஒரு திருட்டு. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, விஞ்ஞான பூர்வமா ஊழல் அடிக்கிறவங்க திமுக காரங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்வு, கட்டுமான பொருள் 100% உயர்வு, பேருந்து கட்டணம் 30% உயர்வு, அரிசி கிலோக்கு 10 ரூபாய் உயர்வு, பருப்பு கிலோக்கு 40 ரூபாய் உயர்வு. அவ்வளவு ஏன்? ஒரு விவசாயி 100 கிலோ மொக்கா சோளத்தை 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் 1700 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாரு. அந்த விவசாயி எப்படிங்க வாழ்வார்? நீங்க சொல்லுங்க. மாடு வளர்த்து பால் கறந்து விக்கிறவங்க ஆவினுக்கு லிட்டருக்கு 23 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதே மக்கள் தண்ணி கேன் கூட 30 ரூபாய், 35 ரூபாய், 50 ரூபான்னு கொடுத்து வாங்குறாங்க. இதுக்கு பேர் திராவிட மாடல் அரசா? இது தரித்திர மாடல் அரசு. இங்க ஆட்சியா நடக்குது. முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல, அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ மேல நம்பிக்கை இல்ல, எம்எல்ஏக்கு கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல, கவுன்சிலருக்கு மேயர் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப கூட திருநெல்வேலியில மேயர் மேல நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஒரு தலைவன் அண்ணா எப்படி இருக்கணும்? கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்து, கெட்ட பேர் வருதுன்னா எந்த முடிவா இருந்தாலும் தைரியமா எடுக்கணும். எங்க புரட்சி தலைவர் அப்படிதான், எங்க அம்மா புரட்சி தலைவி அப்படிதான், எங்க அண்ணன் எடப்பாடியாரும் அப்படிதான். டிடியா பரவாயில்ல, கெட் அவுட். சசிகலாவா பரவாயில்ல, கெட் அவுட். ஓபிஎஸ் பரவாயில்ல, கெட் அவுட். பிஜேபியா பரவாயில்ல, கெட் அவுட். எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் தலைவர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன நிலைமை? திருடான்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கு கட் அவுட், கோ பேக் மோடின்னு சொன்ன மோடிக்கும் கட் அவுட், காரி துப்புன காங்கிரஸ்க்கும் கட் அவுட். இப்படி எல்லாரையும் பார்த்து பயந்து நடுங்கிறவர் அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி. ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதரிசிங்க கருணாநிதி மட்டும்தான். ஆர்காட்டார் சொல்றாரு, அன்பழகன் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு. ஆனா கருணாநிதி ஒத்துக்கலையே. இல்லப்பா, என் மக அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் முதல்வரா தலைவரா கொண்டு வரவே இல்லை. இந்த ஆள தெரியாத திமுக அரசாங்கம் ஆட்சி நடத்தல. ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை தான் நடத்துறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒரு செய்தி உண்டாக்கணும்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்படி சமீபத்துல போன மாசம் பாத்தீங்கன்னா சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க.
அந்த மாநாட்டுக்கு எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஆனா வந்த அத்தனை பணக்காரங்களை விட பெரிய பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர், அதான் ஸ்டாலின். ஆனா என்ன ஒரு வித்தியாசம், அவங்க எல்லாம் உழைச்சு சம்பாதிச்சவங்க எல்லாரும் வந்தாங்க. ஸ்டாலினும் அவர் குடும்பமும் மக்களோட பணத்தை சுரண்டிய சம்பாதிச்சவங்க. அந்த மாநாட்டுல ஹைலைட்டா இருந்ததே ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸ். அது கண்டிப்பா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பணிய அவரோட ஏற்பாடாதான் இருக்கணும். ஏன்னா அவர் தானே கலையை ரசிக்கிறவரு. 2ஆம் கருணாநிதியா, வாலிப கருணாநிதியா, பால் டால் பாய்க்கு வந்த பட்ட பேரெல்லாம் பாருங்களேன். இந்த மாநாட்டுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினா அதுக்கு யார கூட்டிட்டு வரணும்? அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களால முடிஞ்சதும் அது மட்டும்தான். அந்த மாநாட்டுல ஸ்டாலின் பேசினாரு, திமுக அரசாங்கம், திமுக அரசு ஒரு பாசாட்சி, அது ஒரு மாசாட்சின்னு பேசினார். மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி? போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு, அமைச்சரெல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு. இதுவா மாசாட்சி? இந்த திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ், எதுல எல்லாம் ஃபெயிலுன்னு நான் சொல்றேன். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, மதுவிலக்கு ஃபெயிலு, நீட் ஃபெயிலு, பொங்கல் பரிசு ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலு, பெண்கு பாதுகாப்பு ஃபெயிலு, பேரா சிலையும் ஃபெயிலு. இப்படி 100க்கு 150லயும் ஃபெயில் ஆகிற ஒரே ஆட்சி ஆள தெரியாத திமுக ஆட்சி மட்டும்தான். இவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, எதை பத்தியும் கவலைப்படாம வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியாக்கி ஒரு பில்டப் கொடுக்கறாங்க. அந்த விஷயத்துல மட்டும்தான் அவங்க பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம தலையெழுத்து, நாளைக்கு அவரை துணை முதலமைச்சராக்க போறாங்களா? உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். விளங்கிடும் தமிழ்நாடு. இப்பெல்லாம் ஸ்டாலின் எங்க போனாலும் பிக் பாஸ் ஆங்கர் கமல்ஹாசன் மாதிரி கைய கட்டியா புடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நான் கூட புதுசா ஏதோ ஸ்டைல கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைச்சேன். அப்புறம் தெரிஞ்சது அவரோட கை அவருக்கே தெரியாம தானா ஆடிக்கிட்டு வந்து மைக்க தட்டி விட்டுடுது, அதனால கட்டியா புடிச்சுக்கிறாருன்னு. நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியா இல்லைன்னா இந்த அம்மா ஏன் இப்படி பேசுதுன்னு. யோசிச்சு பாருங்க. நம்ம புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டு பேச்சு சரியா வராம இருக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க திமுக காரங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி உடம்பு சரியா இல்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க திமுக காரங்க. இப்போ எங்க முறை. என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை திருப்பி கிடைக்கும். மரியாதை என்னன்னு தெரியாத திமுக காரனுக்கு என்னைக்குமே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். திமுக கட்சியும் என்னால புரிஞ்சிக்க முடியாது, திமுக உடன்பிறப்புகளையும் என்னால புரிஞ்சிக்க முடியாது. எப்படிதான் இந்த கொடுமை எல்லாம் தாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஊபிஸ் இருக்காங்களே, ஊபிஸ் அவங்க ஒரு தனி பிறவை. நீங்க பாத்தீங்கன்னா 70, 80ல எல்லாம் நிறைய ஹிந்தி படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும். நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். பாபி, ஷோலே, யாதவ் கி பாரத்னு நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அத்தனை ஹிந்தி படமும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். கூட்டமா போய் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பாடுறாங்கன்னு புரியவே புரியாது. குத்து மதிப்பா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு அங்கங்க கை தட்டி ரசிச்சு பார்ப்பாங்க. அதே நிலைமைதான் இந்த திமுக உடன்பிறப்புகளுக்கும். அவங்களுக்கு என்ன கொள்கை, அவங்க எதுக்கு கை தட்டுறாங்கன்னு தெரியாது. குத்து மதிப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி திருட, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுவேன்னு ஸ்டாலின் பேசினாரு. திமுக காரன் கை தட்டினான்.
இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜிய நல்லவர்னு அமைச்சராக்கி இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள போய் கோர்ட்டே காரி துப்புனாலும் இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து திமுக காரன் கை தட்டுறான். திமுக பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும் போது பிஜேபி நல்ல கட்சி, அது ஒரு சிறந்த கட்சின்னு சொல்லி பேசினாங்க. குஜராத்ல சிறந்த முதல்வரா இருக்காரு மோடின்னு பேசினாங்க. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு அதே பிஜேபி மதவாத கட்சி, மோடி கெட்டவர்னு பேசுறாங்க, அதுக்கும் திமுக காரங்க கை தட்டுறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது கருணாநிதி தான். ஆனா இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்காக, ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக நாங்க இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க. அதுக்கு திமுக காரன் கை தட்டுறான். காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு ஒன்னும் ஆகாத பால்டாயில் பாய் வந்து நான் நீட்ட ஒழிச்சிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கும் அந்த திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான். அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். தமிழ்நாட்டு இளைஞர்களும் நம்ம அம்மாவோட ஆட்சியும் போராடி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டோட பாரம்பரியம், எங்க வீர விளையாட்டுன்னு சொல்லி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லாம இந்த உதயநிதி உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்றாரு, வேடிக்கை பாக்குறாரு. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். என் மகனை நான் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. அதுக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு அதே மகனை எம்எல்ஏ ஆக்கி, அமைச்சராக்கி, நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இவங்களெல்லாம் என்னன்னு பேசுறது? எதுக்கு தட்டுறான்னு தெரியாமலே கை தட்டிக்கிட்டு வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த உடன்பிறப்புகள், திமுக ஊபிஸ். திருக்குவளையில கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு போய் தெரு தெருவா சுத்திட்டு இருந்தவர். அதே கருணாநிதிய மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தீர்வு போய், அம்பானி மாறி அத்தனை சொத்து ஒரு தெரு போய் திருபோயா மாறினது எப்படி? அதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதைச்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கும் வேதனைகளையும் சோதனைகளும் மட்டுமே தந்தவர் கருணாநிதி. ஆனா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க எங்க அம்மா. அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்தோம். அத்தனை திட்டங்களும் முடிகிற சமயத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த திட்டங்களுக்கு வெறும் திறப்பு விழா மட்டும் செஞ்சுட்டு எல்லா போர்ட்லயும் கருணாநிதி பேரை ஏத்திட்டாங்க திமுக. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அத்தனை போர்ட்லயும் பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. போர்டு மக்கி போகும், துரு பிடிக்கும், கீழே விழும், அது நிரந்தரமானது இல்ல. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க எங்க அம்மா புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும். அது காலத்துக்கும் அழியாது. அம்மா உணவகத்தை திமுக மூடலாம், உடைக்கலாம். ஆனா ஏழை மக்களின் பசி தீர்த்தது எங்க அம்மான்றது வரலாறுல இருக்கும். அது யாராலையும் அழிக்க முடியாது. இப்படி சாதனை செஞ்சவங்க, இப்படி மக்களுக்காக வாழ்ந்தவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும், கவிதை எல்லாம் எழுதணும். அதை விட்டுட்டு கருணாநிதிக்கு போய் பாராட்டு விழா செத்ததுக்கு அப்புறமும் நடத்துறாங்க. கலைஞர் 100 புத்தக கண்காட்சியா என்னென்னமோ நடத்துறாங்க. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில ஸ்டாலின் வைரமுத்துவை பார்த்து கேட்டாரு, எங்க அப்பா பத்தி நீங்க நல்ல கவிதை எழுதுங்க, ஒரு புத்தகம் வெளியிடுங்க. வைரமுத்து கருணாநிதி பத்தி கவிதை எழுதுனா அதுல எதுகை இருக்கும், மோனம் இருக்கும், உண்மை இருக்காது. அதனால நம்மளே எழுதலான்னு நினைச்சேன். நமக்கு தெரிஞ்சது, ஊர் அறிஞ்சது, நம்மளே ஒரு கவிதை எழுதுவோம் கருணாநிதிக்கு நினைச்ச, எழுதிட்டேன். கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ள தலைவரே, திருட்டினையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே, விஞ்ஞான
ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் விட்டு வருமானம் பார்த்தவரே, மனைவி இருக்க இணைவியை இணைத்துக் கொண்டவரே, சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்துக் கொண்டவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைத்த கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, மஞ்சள் துண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டினவரே, வாழ தெரியாதவரின் தந்தையே, போல்டாய் போயின் தாத்தாவே, போதும் போதும் நீங்கள் பீச்சில படுத்து ஓய்வெடுங்கள். உங்க மகன் ஸ்டாலின் திமுகவை பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார். தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் இதுவே. கரெக்டா இருக்கா அந்த கவிதை? இத்தனை உண்மைகளையும் ஒரு கவிதையில சொல்ல முடியும்? எல்லாம் உண்மையா இல்லையா? இதெல்லாம் வரலாறு. ஏதோ விந்தியா வந்தாங்க சொன்னாங்க போனாங்க நல்லா நினைக்காதீங்க. இது அத்தனையும் உண்மை. இது வரலாறு. இந்த மாதிரி திருட்டு பசங்க இந்த திமுக காரங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி எப்பவுமே கவலையே இல்லை. அவங்க சுருட்டணும்னு பார்ப்பாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காக வீரன் மாதிரியே பேசுவாங்க. ரொம்ப தைரியசாலிங்க மாதிரி கேமரா முன்னாடி வந்தா பேசுவாங்க. சமீபத்துல கூட உதயநிதி பேசியிருந்தாரு, நாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேன்னு. நாங்க காசுக்கு எடுத்தா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறாரு உதயநிதி. நான் இந்த உதயநிதிய கேக்குறேன், நம்ம எல்லாம் வரி பணம் கட்டினா, ₹1 வரி கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நீங்க வாங்குற வரி பணம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தீட்ட வேண்டியது தானே. ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளம் வந்தப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு எல்லா பக்கம் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்க ₹6000 நிவாரணம் தரோம்னு சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் தரோம்னு சொன்னாங்க. ஆனா போய் கேட்டா ரேஷன் கார்டுல சக்கரை கார்டா இருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் மொத்த பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ₹1000 கொடுக்கறோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ₹1000 சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. ஏன் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச பள்ளிக்கூடங்கள் மொத்தத்துக்கும் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு மட்டும் 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. உங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. உங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்ய முடியாம மக்களை ஏமாத்துறதுக்காக நான் 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு மக்கள் பணம் செலவு பண்ணி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி. உங்க அப்பா வீட்டு காசா? ஈபி பில்ல யூனிட்டுக்கு ₹30 ₹40 ஏத்திட்டீங்க. சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் ஏத்திட்டீங்க, விலை ஏத்திட்டீங்க. மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? உங்க அப்பா வீட்டு காசா? நாங்க என்ன பால் குடிக்கணும், என்ன பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பெட்ரோல் விலையை குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலை கூட ஏத்திருக்காங்க. உங்க அப்பா வீட்டு காசா? இந்த மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும். இந்த ஊடகங்கள் கேட்கணும். ஊடகங்கள் மட்டும் உண்மைய ஊருக்கு சொன்னா அடுத்த நிமிஷமே திமுகவோட கதை முடிஞ்சிடும். ஊடகங்கள் மாறணும், உண்மைய ஊருக்கு சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, குறிப்பா 4 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? அதிமுக ஆட்சி காலத்துல உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னு மிரட்டினாங்களா? கோர்ட்டு வாசல்ல கொலை நடந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டுல மத சண்டையோ, ஜாதி சண்டையோ, மொழி சண்டையோ, இன சண்டையோ வந்ததா?
தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவா தானே வச்சிருந்தோம். 52 வருஷம் ஆச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு. அதுல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அதிமுக ஆளுங்கட்சி, மக்களுக்கு பிடிச்ச கட்சியா இருந்தது. அம்மா வழியில தானே நாங்க ஆட்சியை நடத்தினோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட புகழ வேரோட புடுங்கி எறியணும்னு நினைக்கிற இந்த திருட்ட திமுக தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சிக்கு வந்தது? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல எங்க ஆட்சி தப்பா? அம்மா உணவகம் அமைச்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? பொங்கலுக்கு பணமும் பொருளும் கொடுத்தது தப்பா? ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? யோசிச்சு பாருங்க. தப்பு செஞ்சது நாங்களா நீங்களா? பொய்யான வாக்குறுதிகளை, போலி விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துட்டீங்க நீங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். இதோ வருது நாடாளுமன்ற தேர்தல். எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டவலுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த நிம்மதிய, நீங்க இழந்த உரிமைகளை, நீங்க இழந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம். ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒரு அதிமுக எம்பியும் டெல்லியில காவல் தெய்வமா இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவாங்க. உங்களை தொடணும்னா அதிமுக எம்பியை தாண்டி தான் வரணும். ஆனா மறுபடியும் நீங்க ஏமாந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டா அவங்க குடும்பத்தை தாண்டி தான் நீங்க சோத்திலேயே கை வைக்க முடியும். உண்மைகளை கவனிங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. யார் உண்மையானவங்க, யார் நேர்மையானவங்க, யார் உழைக்கிறவங்க கவனிச்சு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்புதான் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நம்புங்கள் தொண்டர்களே, நாளை நமதே, 40ம் நமதே. நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட தயவு செஞ்சு தேர்தல் பணியாற்றுங்கள். மக்கள்